Write the resonance structure for ozone molecule and N2O. So first O3 க்கு போட்டுருமா. So first hybridization வச்சு shape geometryலாம் வரைஞ்சுக்கோங்க, அப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம் ஹைப்ரிடைசேஷன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஆட் பண்ணுங்கள். ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6. ஸோ 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 6 3s are 18. ஓகேவா? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் டோட்டலாக எத்தனை இருக்குது? 18. ஸோ இந்த பர்டிகுலர் 18 நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கல, வேலன்ஸ் எலக்ட்ரானை ஆட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக 6 + 6 + 6, ஏன்னா 3 ஆக்சிஜன் இருக்குல்ல, 3 வேலன்ஸ் எலக்ட்ரானே ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து greater than 8 அப்படி தானா? ஸோ greater than 8னா divided by 8. ஓகே, less than 8னா divided by 2. that's all. ஓகேவா? ஸோ greater than 8னால 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 8 2s are 16 கிடைக்கும். ரிமைண்டர் உங்களுக்கு 2 கிடைக்கும். ஸோ அகைன் நீங்கள் இதை டிவைட் பண்ணும், 0 வர டிவைட் பண்ண வேண்டியதான். இந்த 2 பர்டிகுலர், இந்த 2 வந்து ரிமைண்டர், இது வந்து less than 8ஆக இருக்குது. அப்போது அது divided by 2. ஸோ 2 1 is 2. ஸோ டோட்டலாக 0. ஸோ 2 கோஷியன் கிடைக்குது. இது வந்து கோஷியன் 1 அண்ட் இது வந்து கோஷியன் 2. ஸோ கோஷியன் 1 and 2 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 கிடைக்குதா? இதுதான் ஹைப்ரிடைசேஷன், தட் இஸ் sp2. sp2 ஹைப்ரிடைசேஷன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ட்ரையாகோனல் பிளேனார் ஷேப்பில் இருக்கணும். அதான் sp2 ஹைப்ரிடைசேஷன். நம்பர் ஆஃப் லோன் பேர் இதில் என்னது அப்படின்னா, இந்த குவாஷியன் 2 இருக்குல்ல, 1 தானே குவாஷியன் 2, இதுதான் நம்பர் ஆஃப் லோன் பேர். ஸோ லோன் பேர் எத்தனை இருக்குது? 1. ஸோ இந்த இதில் இந்த ட்ரையாங்குலர் பிளேனாரில் ஒன் ஆஃப் த பொசிஷன் இஸ் ஆக்குபைட் பை லோன் பேர். ஸோ நான் மேலே பொசிஷனை ஆக்குபைட் பண்ணிக்கேன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் இந்த ஜென்ரலாக இந்த ஸ்ட்ரக்சரை போடணும். ஸோ ஆக்சிஜன் சென்ட்ரல் ஆட்டம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு லோன் பேர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் O3ல் வந்து கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் யூஸ்வலி எத்தனை பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? 1 2 3 4. ஸோ இதில் வந்து ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க, 2s2 2p4ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 2s2 2p 1 2 3 4. ஸோ இதில் கன்சிடர் இந்த 2 பாண்டும் என்னது, தனியாக ஒரு ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் தனித்தனியாக ஒரு ஆக்சிஜன் கூட பாண்ட் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் வந்து இது வந்து ஒரு லோன் பேர் இருக்குது. ஓகே, இன்னொரு பாண்டு என்ன ஃபார்ம் ஆகும்னா, இந்த பர்டிகுலர் லோன் பேர் எதனா கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபுல்லி ஃபில்டு, இது வந்து ஃபுல்லி ஃபில்டில், இப்போ ஹாஃப் ஃபில்டு, இது ரெண்டும் ஹாஃப் ஃபில்டு, இந்த ரெண்டும் ஹாஃப் ஃபில்டும் இன்னும் 2 ஆக்சிஜன் கூட கோவேலன்ட் பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து லோன் பேரை கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இது என்னது? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். அதை பற்றி படிச்சிருப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து என்னது? கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட். ஓகேவா? ஸோ இதில் அப்புறமா 1 2 3 4 5. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. அப்படி தானே? 2 எலக்ட்ரானை சேர்த்து கொடுத்ததுனால இது பாசிட்டிவாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவரால் நியூட்ரல் தான். ஸோ இதில் 2 bonds and 2 lone pairs. ஸோ ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு கிளியராக புரியலைன்னா என்னோட பழைய வீடியோலாம் பாருங்கள், நிறைய கொஸ்டின்ஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ரிசனன்ஸ். ஸோ ரிசனன்ஸை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கன்சிடர் இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஒரு பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதா நான் அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் லோன் பேரை, இந்த பர்டிகுலர் பாண்ட் இருக்குல்ல, பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, அது வந்து இங்கே லோன் பேராக போகிற மாதிரி அசியூம் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? ஸோ இப்போ புதுசாக வந்து லோன் பேரை நான் ரவுண்டில் போடுறேன். ஓகே, ஸோ மேலே ஆல்ரெடி ஒரு லோன் பேர் இருக்குது. அப்புறமா இங்கே புதுசாக ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் ரைட் சைடில். அப்படி தானே? இங்கே இப்போ மிச்சம் 2 தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் தான் நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஃபார்மல் சார்ஜ் பற்றி படிச்சிருப்பீங்களே. ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வரும். ஸோ இது ரெண்டும் என்னது? ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்படியும் வரைஞ்சிக்கலாம், இப்படியும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர் கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து N2O. ஸோ N2Oக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹைப்ரிடைசேஷன் பார்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ண சொன்னேன்? எல்லாத்துக்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரானையும் ஆட் பண்ணும். ஸோ 5 நைட்ரஜனுக்கு 5 5 2s are 10 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு என்னது 6. அப்படி தானே? ஸோ டோட்டலாக 16. ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 8 2s are 16. ஸோ 0 லோன் பேர் வந்து 0. சரியா? ஹைப்ரிடைசேஷன் என்னது? SP. ஸோ SPனா என்னது? N2O ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும், NNOன்னு இருக்கும். ஸோ SP ஹைப்ரிடைசேஷன்னா எப்படி இருக்கும்?
ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கும்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ எஸ்பி ஹைப்ரிட் எதுக்கெலாம் எஸ்பி இந்த ட்ரிபிள் பாண்டுக்கு எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் போடுவீங்க. ரெண்டு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த இதில் அந்த ஆட்டம்க்கு வந்து எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் போடுவீங்க. இப்போ CO2லாம் போடுவீங்களே இந்த சென்டர் ஆட்டம்க்கு எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் ஓகேவா. ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும் ஓகே. மிச்சத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் ஓகே. ஸோ இங்கே மிச்சம் என்ன இருக்குது 1 2 3 4 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது நைட்ரஜனுக்கு 5. அப்புறமா இந்த சென்டரில் உள்ள நைட்ரஜனுக்கு 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை யார்கிட்டயோ கொடுத்துருச்சு. ஸோ அந்த எலக்ட்ரானை இந்த நைட்ரஜன் தான் வாங்கியிருக்கு ஓகேவா. ஸோ இதில் வந்து இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஓகே. ஸோ ஏன்னா இதை சுற்றி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த ஆக்சிஜனுக்கு 2 bonds and 2 lone pair ஓகே. இது ஒன் ஆஃப் த ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வரையலாம்னா கன்சிடர் இந்த பர்டிகுலர் லோன் பேர் வந்து இங்கே போயிட்டு இன்னொரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இந்த பர்டிகுலர் பாண்ட் வந்து இங்கே லோன் பேராக போகிற மாதிரியும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் ட்ரிப்பிள் பாண்ட் வரும். அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். அப்புறம் நைட்ரஜன் இருக்கும். அப்புறம் எப்படி இருக்கும் இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்புறம் இதில் 1 2 3 4 இதில் ஒரு லோன் பேர் புதுசாக வந்துடுச்சு அப்படி தானே. ஸோ புதுசாக ஃபார்ம் ஆன பாண்ட் எது இதுதான் புதுசாக ஃபார்ம் ஆன பாண்ட். புதுசாக ஃபார்ம் ஆன லோன் பேர் என்னது இது. ஸோ இப்போ இதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கன்சிடர் நான் அதே இதை திரும்ப வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஆக்சிஜன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ கன்சிடர் நீங்கள் வந்து ஆக்சிஜனில் உள்ள இந்த லோன் பேர் வந்து ஆக்சிஜனுக்கு 3 bond பாசிபிள் தானே. ஸோ அது இங்கே வருதுனும் இந்த பர்டிகுலர் பாண்டில் உள்ள லோன் பேர் இங்கே போதுனும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் 1 2 3 4 5 6 இதில் 2 மைனஸ் சார்ஜ் இருக்கும் ஓகே. ஸோ நைட்ரஜன் அப்புறமா இங்கே ட்ரிப்பிள் பாண்ட் வந்துடும். ஸோ ஆக்சிஜன் இதில் வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இங்கே 2 மைனஸ் இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஸோ இது ஃபார்மல் சார்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. ஃபார்மல் சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நல்லா என்ன பாருங்கள். ஸோ இப்போ இந்த நைட்ரஜனுக்கு ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்னா ஸோ நைட்ரஜனுக்கு 5 எலக்ட்ரான்ஸ் தானே ஹைட்ரோமோஸ். இதை சுற்றி பாருங்கள் 1 2 3 4 தான் இருக்குது. ஒன்று காணும் அதனால் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஆக்சிஜனுக்கு மேக்ஸிமம் என்ன 6 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர்மோஸ்ட். இதை சுற்றி கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 ஆனால் 5 தான் இருக்குது ஒன்று காணும். ஸோ இப்போ ப்ளஸ் போட்டாச்சு. இந்த நைட்ரஜனுக்கு பாருங்கள் 5 இருக்கணும். கவுண்ட் பண்ணுங்கள் 1 2 3 4 5 6 7 எக்ஸ்ட்ரா 2 இருக்குது அதனால 2 மைனஸ். ஸோ இந்த 2 மைனஸும் இந்த 2 ப்ளஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேசிக்காக அதனால தான் N2O வந்து என்னது நியூட்ரலாக இருக்குது எப்போவுமே ஓகேவா. ஸோ இந்த கேஸில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேலன்ஸ் ஆகிடுது. இந்த கேஸில் 2 மைனஸ். ஸோ 3 ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 3 கனோனிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம N2Oக்கு பார்த்துருக்கோம் அப்படி தானே. தேங்க்யூ.